ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவோட காலை பிடிச்சி, இங்கே பார் நிலா, என்னை விட்டு போயிடாத நிலா, எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நிலா, நீ கொடுத்த அந்த 6 மாதத்தை இப்போ எனக்கு கொடு நிலா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட காலை கெட்டியாக பிடிச்சிட்டு நிலாவை அங்கேருந்து நகர விடாமல் தடுத்திருந்த நம்ம சோழன்கிட்ட, இங்கே பாருடா, இதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது, இங்கே பார்ப்பா நிலா, நீ இவனை நம்பி இதுக்கப்புறம் சான்ஸே கொடுக்காத, இதுக்கப்புறம் நாங்கள் யாரும் உங்க கூட வந்து இது மாதிரி சோழன் நல்லவன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம், இவன் எப்படி எங்களை ஏமாற்றி இது மாதிரி அடிபட்டதா சொல்லி இங்கே வந்து நடித்து ஏமாத்தினானோ அப்போவே இவன் மேலே வச்சுருந்த நம்பிக்கைலாம் போச்சு, இவன் எப்போவுமே இதே மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு தான் இருப்பான், இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து வாழு அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணும் என்ன பண்ணுறாங்க, சோழனோட கன்னத்தில் ஒன்று விட்டு, இங்கே பாடா, இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நடந்துக்காத, ஒழுங்கு மரியாதை நிலாவை போக விடு அப்படின்றாங்க. நடேசனும் வந்து ஆமா நிலா, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, இவனை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்காத, நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னும் போது, யோ கொஞ்சம் அமைதியாக இரியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நடேசனை சொன்ன உடனே தான் நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, சோழனோட கன்னத்திலே ஒன்று விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா காலை பிடிச்சி கெஞ்சிறதெல்லாம் பார்த்து நம்ம நிலா, சரிண்ணே, இதுவே அவனுக்கு கடைசி வார்னிங், இன்னும் 6 மாதம் டைம் கொடுக்குறேன், ஆனால் அதே சாக்கை வச்சு அவன் இழிச்சிட்டு பேசுறது, இல்லை நான் கடைக்கு கொண்டு போகிறேன், இல்லை ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரதெல்லாம் கூடவே கூடாது, அவன் எங்கிட்ட பேசவே கூடாது, இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லுங்கள், நான் அந்த வீட்டுக்கு வர 6 மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்ல, ஐயோ நிலா, நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் சோழனோட மனசில் நம்ம பொய் சொல்லிட்டோமே, இது மாதிரி நிலாவை ஏமாற்றிட்டோமே, மறுபடியும் நம்ம நிலாவை ஏமாத்துறமேன்ற ஒரு எண்ணம் துளி கூட இல்லை. ஆனால் இதெல்லாம் மீறி நம்ம நிலா எப்படி சோழனுக்கு வந்து 6 மாதம் டைம் கொடுத்தாங்க அப்படின்றது தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருக்குது. சரி, இப்போ டைம் கொடுத்தாச்சு, எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம நடேசனோட அந்த டாடா ஏசி வண்டியில் 4 அண்ணன் தம்பிங்களும் போயிட்டுருக்காங்க. உள்ள நிலா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நிலா, இவன்லாம் நல்லவனே இல்லை, இவனுக்கு எதுக்கு டைம் கொடுத்த, இங்கே பாரு, இவனெல்லாம் திருத்தவே முடியாது, ஆனால் என்ன ஒன்று, நீ இன்னும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக திருத்திடுவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலா வந்து கோவம் வந்துச்சு. ஆமாம், நீங்கள் பெற்று ஒழுங்காக வளர்க்காமல் இருப்பீங்க, அது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து அவங்கள திருத்தி நல்லபடியாக வாழ வைக்கிறது தான் வந்து பொண்ணுங்களோட கடமையா, இது நான் பொண்ணுங்களோட தலையெழுத்தா, பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை திருத்த மாட்டீங்க, கல்யாணம் ஆகி வர பொண்ணு வந்து அவங்கள திருத்தணுமா, அவங்களுடைய தலையெழுத்தா என்ன, இல்லை அது அவங்களுடைய வேலையா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே, ஐயோ என்ன சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னதுக்கே 9 பாயிண்ட் பேசுது, நடேசா வாயை மூடிட்டு அமைதியாக வீடு போகிற வரையும் இருடா, இல்லைனா நீ காலி ஆகிடுவ அப்படின்ற மாதிரி நம்ம நடேசனும் வந்து அமைதியாயிட்டாங்க. நம்ம நிலாவும் வந்து நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆக மொத்தம் இதுக்கப்புறம் நம்ம நிலா அந்த வீட்டுக்கு போனாலையும் கூட எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரியான அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம சோழனுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்புகள் கொடுக்கவே கூடாது, சோழன் திருந்தி நம்ம நிலாவோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.